ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சரி குடிமியல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போறோங்க. ஓகே, குடிமையில பொறுத்தவரை 2 லெசன் தான் இருக்கும். ஸோ 2 லெசனும் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக பார்த்தலாம். ஏன்னா கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்க, ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கண்டென்ட் கம்மியாக இருந்தாலும் இதுல இருந்து கொஸ்டின் வந்தாலும் நம்மளுக்கு அதே சேம் மார்க் தான் டிஎன்பிசிலையும் சரி மற்ற எக்ஸாம்லையும் கொடுக்க போறாங்க. சரி, ஓகே. ஸோ நம்ம முதல்ல லைவ் டெஸ்ட் தான் வச்சுட்டு இருந்தோம். லைவ் டெஸ்ட்ல கொஞ்சம் இஷ்யூ வருதுன்றதுனால அப்படி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட 7th செகண்ட் டேர்மும் முடிய போகுதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ஒரு டெஸ்ட் போல நீங்க அட்டன் பண்ணுங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எங்குள்ளது? புனித ஜார்ஜ் கோட்டையானது எங்குள்ளது? சூப்பர். சென்னையில தான் காணப்படுதுங்க. ஏதான் இதுக்கான ஆன்சர். புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில காணப்படுது. இதுதான் இப்ப நம்மளோட தலைமைச் செயலகமா செயல்பட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க, இதுதான் முதலமைச்சர் தன்னோட சட்டமன்ற அமைச்சர்கள்லாம் வச்சுட்டு என்ன பண்றாங்க, தலைமைச் செயலகமா என்ன பண்றாங்க, செயல்பட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து, ஆளுநராக தேர்ந்தெடுக்க எத்தனை வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? ஸோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆளுநரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஆளுநரா பதவியில போட்டியிடறதுக்காகவும் சரி தேர்ந்தெடுக்கிறதுக்கும் சரி அவரு எவ்வளவு வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது நிறைந்தவராக இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா எந்த விதமான வருவாய் தரும் பதவிகள்ல ஆல்ரெடி என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. சரியான ஒரு மனநிலையை கொண்டவரா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ மென்டல் அண்ட் பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தா கரெக்டா இருக்கணும் அப்படின்றதான் சொல்றாங்க. ஓகே, அப்போ 35 வயது அப்படின்றது ஆளுநருக்கான தகுதியான வயது. ஸோ ஆளுநர் ஆகிறதுக்கான வயது பாத்தீங்கன்னா 35 வயது நிரம்பியவரா அவர் என்ன பண்ணணுங்க, இருக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ 35 வயது நிரம்பியவரா இருக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனா இருக்கணும். வருவாய் தரக்கூடிய எந்த பதவியிலும் அவர் இருக்கக்கூடாது. அடுத்து 3வது கேள்வி. ஒருவர் முதலமைச்சராக எவ்வளவு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும்? ஸோ ஒருத்தர் ஒரு மாநில முதலமைச்சராக விரும்புறாரு அப்படின்னா அவர் எவ்வளவு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னா, ஸோ 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். ஏதான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ சட்டமன்ற உறுப்பினருக்கான தகுதியான வயது 25ங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு 25 வயது நிரம்பியவராக என்ன பண்ணணுங்க, அவர் இருக்க வேண்டும். அடுத்த 4th கொஸ்டின். சட்ட மேலவை உறுப்பினராக தகுதியான வயது எது? ஸோ ஒருத்தர் சட்ட மேலவை உறுப்பினராக மாறணும் அப்படின்னா அதற்கான தகுதியான வயது எது? சூப்பர். எந்த வயதுங்க? 30 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா 25 வயது, சட்ட மேலவை உறுப்பினர் அப்படின்னா 30 வயது, ஆளுநர் அப்படின்னா 35 வயது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 5வது கேள்வி. ஒரு மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக உள்ளவர் யார்? ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தராக செயல்படுபவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் வேகமா எடுத்துட்டு இருப்பீங்க. ஆளுநர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஆளுநர் தான் அரசு பல்கலைக்கழகங்களோட வேந்தரா செயல்படுறாரு. அடுத்து 6வது கேள்வி பாருங்க. மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக செயல்படுபவர் யார்? ஸோ மாநிலத்தோட நிர்வாகத்தை பார்த்தீங்கன்னா அதுல பெயரளவு தலைவராக செயல்படக்கூடியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னங்க வரும்? ஆளுநர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஆளுநர் பார்த்தீங்கன்னா பெயரளவு தலைவராக செயல்படக்கூடியவராக இருப்பார். உண்மையான தலைவராக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் செயல்படுவார். அடுத்து 7வது கேள்வி. ஆளுநருடன் தொடர்பற்றது எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. இதுல ஆளுநராக கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது எது? ஓகே, நான் ஒன்னு சொல்லிட்டு மாநில தலைமை வழக்கறிஞர். ஆமாங்க, மாநிலத்தோட தலைமை வழக்கறிஞர் ஆளுநரால் தான் நியமிக்கப்படுறாரு. அது கரெக்ட் தான். அடுத்து,
மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர், ஆமாங்க, மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரும் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா ஆளுநரால் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுவும் கரெக்டு தான். அடுத்து மாநில தலைமை தேர்தல் ஆணையர், மாநில தலைமை தேர்தல் ஆணையரும் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அதுவும் ஆளுநரால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுவும் கரெக்டு தான். ஆனா அமைச்சர்களுக்கான இலக்கா ஒதுக்கீடு இது வந்து வராதுங்க. ஓகேங்களா? ஏன்னா முதலமைச்சர் அமைச்சர்களை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க சொல்லி ஆளுநர் தான் வந்து பண்ணுவாரு. ஆனா இலாக்காக்கள் யாரு ஒதுக்குவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் தான் வந்து அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை ஒதுக்குவாரு. அப்போ டி தான் வந்து இங்க பொருந்தாம இருக்கு. டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. ஸோ 2 கூற்றுகள் இருக்கு பாருங்க, இது படிச்சுட்டு பொறுமையா ஆன்சர் எடுங்க. சூப்பர். ஆன்சர் ஒண்ணுன்னா பார்க்கலாம் பாருங்க. மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறார். ஆமாங்க, மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஸோ தலைமை நீதிபதி யாரால வந்து நியமிக்கப்படுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க, குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. இது கரெக்டு தான். மாநில தலைமை வழக்கறிஞர் தான் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவார். இது ரெண்டுத்துக்கு டிஃபரெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கும். இது தவறுங்க. எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஓகேங்களா? அப்போ 1வது கூற்று சரி, 2வது கூற்று தவறு. அப்போ 1 மட்டும்தான் சரி. அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 9வது கேள்வி, ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? சூப்பர். ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுறாருங்க? குடியரசுத் தலைவரால் தான் வந்து ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர், குடியரசுத் தலைவர். இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை யாது? இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை யாது? சூப்பர். 29 மாநிலங்கள் வந்து இருக்குங்க. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர், 29. அடுத்து 11வது கேள்வி, மாநில அரசின் நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? மாநில அரசோட நிர்வாகத்தோட ஒட்டுமொத்த தலைவர் யார்? சூப்பர், ஆளுநர். ஸோ மாநில நிர்வாகத்தோட ஒட்டுமொத்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். அடுத்து 12வது கேள்வி, மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் யாவை? ஸோ மாநில அரசோட 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் யாவை? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசோட மிக முக்கியமான 3 நிர்வாக பிரிவுகள். அடுத்து 13வது கேள்வி, டேஷ் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. எது வந்து மக்களோட பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? அச்சு ஊடகம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். அச்சு ஊடகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பல்கலைக்கழகமா வந்து கருதப்படுது. அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அச்சு இயந்திரம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? சீதா இதுக்கான ஆன்சர். குட்டன்பர்க் அப்படின்றவரால 1453 வந்து பாத்தீங்கன்னா இந்த அச்சு இயந்திரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். யாருங்க? ஜோஹன்ஸ் குட்டன்பர்க் அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து, ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பை எந்த ஆண்டிலிருந்து செய்து வருகிறது? ஸோ இந்திய வானொலி வந்து பாத்தீங்கன்னா ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒலி அப்படின்ற அந்த பெயர்ல வானொலி ஒலிபரப்பை எந்த ஆண்டிலிருந்து செய்து வருகிறது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுக்கு? 1956. ஏன்னா ஆகாசவாணி அப்படின்ற பெயர்ல 1956 இருந்து செஞ்சுன்னு வராங்க. ஆனா இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1936 தான் வந்து என்ன பண்ணப்பட்டது, இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது.
ஓகேங்களா. ஆனா ஆகாசவாணி அப்படின்ற பெயர்ல 1956ல இருந்து செஞ்சுட்டு வராங்க. அடுத்து டேஷ் என்பது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும். டேஷ் என்பது ஜனநாயகத்தின் முதுகெலும்பாகும். சூப்பர். எதுங்க? ஊடகம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஊடகம் என்பதே ஜனநாயகத்தின் முதுகெலும்பு. ஊடகம் என்பதே ஜனநாயகத்தின் முதுகெலும்பு. அடுத்து டெமாஸ் மற்றும் கிரடோஸ் என்பதில் டெமாஸ் என்பது எதை குறிக்கிறது? ஸோ டெமாஸ் மற்றும் கிரடோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க சொற்கள் இருந்தால் டெமோக்ராட்டிசி மக்களாட்சி அப்படின்ற வேர்டு வந்து வந்திருக்கும். அதுல அந்த டெமாஸ் அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா மக்களை குறிக்கிறது. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கிரடோஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை வந்து குறிக்கக்கூடியதா வந்து இருக்கும். அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர். ஏன்னா டெமாஸ்ன்றது மக்களை தான் வந்து குறிக்குது. அடுத்து டேஷ் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். டேஷ் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். ஊடகம் இல்லாத ஜனநாயகம். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். ஸோ டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ கைஸ் வெற்றிகரமா நம்ம 7th செகண்ட் டேர்ம் குடுமையில முடிச்சிட்டோம். அடுத்து 7th தேர்ட் டேர்ம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ அதையும் நீங்கள் படிச்சுட்டு ரெடியாக இருங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.